இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நான் எந்த காரியத்திற்கும் கவலைப்படவில்லை. உலகத்திலே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கவலைப்படவில்லை, எவ்வளவு சந்தோஷங்கள் வந்தாலும் கவலைப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு நாளை விட்டு பிரிகின்ற நேரத்திலே, நான் ஒரு நாளை விட்டு கடந்து செல்லுகின்ற நேரத்திலே, அந்த நாளிலே நான் கவலைப்படுவது என்னவென்று சொன்னால், எனக்கு நல்ல அமல்கள் இல்லாமல் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யவில்லையே, அந்த நாள் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத் நாளிலே ஒரு மனிதன் உலகத்தில் அவன் விட்டு போன அனைத்து நேரங்களையும், கியாமத் நாளையிலே ஒரு மனிதன் உலகத்திலே எத்துணை நேரங்கள், எத்துணை நிமிடங்கள், எத்துணை நொடிகளை அவன் தவறவிட்டானோ அதற்கெல்லாம் அவன் கை சேதப்படுவான் என்று சொன்னார்கள் மறுமை நாளிலே. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த நேரத்தை ஒரு காலம் நாம் பாதுகாக்க முடியாது, அந்த நேரத்தை திரும்பவும் பெற முடியாது. 2025 திரும்ப பெற முடியாது. 2026 நாம் பெற்றிருக்கிறோம், 1வது தேதியை நாம் பெற முடியாது, 2வது தேதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்களை கழிக்கின்ற நேரத்திலே பயனுள்ளதாக கழியுங்கள் என்று சொன்னார்கள். நேரங்களை கழிக்குகின்ற நேரத்திலே பயனுள்ள நேரங்களாக கழியுங்கள். உங்களுடைய நிமிடங்களை கழிக்குகின்ற நேரத்தில் நல்ல அமல்களோடு கழியுங்கள். ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக கழியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கழிந்து போன நேரங்களின் அருமை மறுமை நாளில் தான் தெரியும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மில் ஒரு நொடி எந்த அமல், ஒரு நொடியில எந்த செயல் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று அன்றைக்கு அவன் கை சேதப்படுவான் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புதிய ஆண்டு வருகிறது, பழைய ஆண்டு நம்மை விட்டு போகிறது. புதிய ஆண்டு வருகிறது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், 1447 ஆண்டு ஹிஜ்ரியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹிஜ்ரியுடைய 47ஆம் ஆண்டு இன்னும் சில மாதங்களுக்கு பின்னால் 48ஆக மாறுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து ஒரு வருடம் பின்தங்கி விட்டோம். நாம் அவர்களின் சுன்னத்துகளை தூரமாக்கி விட்டோம். பெருமானாருடைய காலத்தை விட்டு நாம் தூரமாகி போகிறோம் என்பதுதான் அர்த்தம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய ஆண்டில் நாம் கால் எடுத்து வைக்கின்ற நேரத்திலே நாயகத்தை விட்டு நாம் 365 நாட்கள் தூரமாகி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலங்களை மோசமாக கழிக்க வேண்டாம், மாதங்களை மோசமாக கழிக்க வேண்டாம், நேரங்களை